கதை தொடர்ச்சி. கண்ணன் மற்றும் காட்டின் ரகசிய குகை. மந்திர போ சம்பவத்திற்குப் பிறகு காட்டில் எல்லோரும் கண்ணனை இன்னும் அதிகம் விரும்ப ஆரம்பித்தனர். குட்டி யானை கண்ணன் தினமும் புதிய அனுபவம், புதிய சாகசம் தேடிக் கொண்டிருந்தான். ஒரு மாலை மான் நண்பன் ஓடி வந்து, "கண்ணா, கண்ணா, ஒரு அதிசயமான விஷயம் கண்டுபிடிச்சேன்" என்று மூச்சுத் திணறி சொன்னது. "என்னது?" என்று கண்ணன் ஆச்சரியப்பட்டான். மானும் முயலும் சேர்ந்து கண்ணனை ஒரு பெரிய பாறை அருகே அழைத்துச் சென்றனர். அங்கு பாறையின் பின்னால் ஒரு சிறிய பள்ளம் இருந்தது, ஒரு மறைந்த நுழைவாயில் போல. "இதுக்கு உள்ளே போனா என்ன இருக்குமோ?" என்று முயல் ஆர்வமாக கேட்டது. கண்ணன் தைரியமாக சொன்னான், "எல்லாரும் சேர்ந்து போலாம்." அவர்கள் அந்த பள்ளத்தின் உள்ளே மெதுவாக நுழைந்தனர். உள்ளே இருட்டு. ஆனால் கண்ணன் தன் தும்பிக்கையால் சில உலர்ந்த இலைகளை அசைத்ததும் அந்தச் சுரங்கம் அழகான நீல ஒளியால் பிரகாசிக்கத் தொடங்கியது. முயல் ஆச்சரியத்தால் குதித்து, "அது என்ன ஒளி?" என்று கேட்டது. அவர்கள் அருகே சென்று பார்த்தார்கள். அது ஒரு ஒளிக்கற்கள் நிறைந்த ரகசிய குகை. குகையின் சுவற்றிலிருந்த கற்கள் மந்திரம் போல மின்னின. மானுக்கு ஒரு பழமொழி நினைவுக்கு வந்தது. "காட்டின் இதயத்தில் ஒளிக்கற்கள் இருக்கும், அதைத் தொடக்கூடாது." கண்ணன் உடனே சொன்னான், "ஆமாம், நாம் பார்க்க மட்டும் வந்தோம். இது காட்டின் செல்வம். இதை எடுத்தாலே காடு துக்கம் அடையும்." அவர்கள் குகையை சேதப்படுத்தாமல் அமைதியாக வெளியே வந்தார்கள். ஆனால் வெளியே வந்ததும் பாறை திடீரென்று அசைந்தது. குகை மூட ஆரம்பித்தது. முயல் பதறியது. "கண்ணா, நம்மை உள்ளே அடைக்கப் போகுது." கண்ணன் தைரியமாக, "அஞ்சாதீங்க, நான் இருக்கேன்" என்று சொல்லி தனது தும்பிக்கையால் பாறையைத் தடுத்தான். மான், முயல், குரங்கு அனைவரும் சேர்ந்து பாறையைத் தள்ளினர். சில வினாடிகளில் பாறை சரிந்து விழுந்தது. ஆனால் அவர்கள் வெளியில் பாதுகாப்பாக நின்றார்கள். அந்த நேரம் காடு முழுக்க ஒரு மென்மையான காற்று வீசியது. ஒரு நன்றி சொல்லும் உணர்வு போல. கண்ணன் மெதுவாக சொன்னான், "நாம் குகையை காப்பாத்தினோம். அதனால காடும் நம்மை காப்பாத்திச்சு." அந்த நாள் முதல் கண்ணன் காட்டின் சிறிய பாதுகாவலர் என அழைக்கப்பட்டான்.